பரங்கிக்காய் அப்பளத்தொக்கு எப்படி செய்யறதான்னு வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து ஒரு பவுடர் ரெடி பண்ணணும். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் வரமிளகா, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி நல்ல பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். வாசனைக்கு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் கடுகு உளுந்து சீரகம், கொஞ்சமாக கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய், பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இருக்கிற ஒரு தக்காளியை சேர்த்து 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு, பரங்கிக்காயை சேர்த்து வதக்கிக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், வெறும் மிளகாய் தூள் 1 ஸ்பூன், நம்ம அரைச்சி வச்சிருக்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம் மூடி போட்டு. பரங்கிக்காய் நல்லா வெந்துருச்சு. ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். அந்த தண்ணியை சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. புளியோட பச்சை வாசனை ரெடியாக இருக்குது. இப்போ பொரிச்சு வச்சுருக்க அப்பளத்தை நறுக்கி சேர்த்து இது கூடவே பொடியாக நறுக்கின கொத்தமல்லியை தூவி ஒரு 2 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு கலந்து விட்டுக்கலாம். டேஸ்டியான பரங்கிக்காய் அப்பளத்தொக்கு செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.